வணக்கம், வெல்கம் டு டிகேஎஸ் ராம். நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்பப்போ வீடியோ போடுறனோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு இது வந்து சேரும். நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போய் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு யூடியூப் அல்காரிதம் கொண்டு சேர்க்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிகேஎஸ் ராம். போன வாரம் நாம் போட்ட ஒரு வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தோம். உலக நாடுகள் எல்லாம் கடன் வாங்குகிறார்கள் அப்படின்னா யார்கிட்ட கடன் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். யூஎஸோட மொத்த கடன் $35 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் பப்ளிக் கடன் $26 ட்ரில்லியன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் பலவிதமான வகைகளில் இப்போ இந்தியா ஒரு கடன் வாங்குகிறது அப்படின்னா எங்கேருந்து கடன் வாங்கும்? உலக வங்கியிலிருந்து கடன் வாங்கும், பிற நாடுகளிலிருந்து கடன் வாங்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் பொதுவாக அந்தந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களிடமிருந்தே அந்தந்த அரசாங்கங்கள் கடனை வாங்குகின்றன. அதற்கு பெயர்தான் ட்ரெஷரி செக்யூரிட்டி பாண்ட்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி யுஎஸ் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட ட்ரெஷரி பாண்ட்ஸினுடைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட $26 ட்ரில்லியன். இந்த $26 ட்ரில்லியன் 70% ட்ரெஷரி பாண்ட்ஸை ஓன் பண்ணுறது அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ், பெரிய பெரிய ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் அதர் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவல் பப்ளிக். அது ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பாண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் அப்பப்போ போய் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்போ என்னென்னா நீங்களும் பாண்ட் ஃபண்டை ஓன் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாண்ட் ஃபண்டை. இப்போ யூஎஸில் கிட்டத்தட்ட $8.5 ட்ரில்லியன் அவுட் ஆஃப் $35 ட்ரில்லியன் $26 ட்ரில்லியன் வந்து ட்ரெஷரி பாண்ட்ஸ்னு சொன்னோம். அந்த $26 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட $8.5 ட்ரில்லியன் வந்து அவுட் சைட் கண்ட்ரீஸ் வந்து ட்ரெஷரி பாண்ட்ஸாக இன்டர்நேஷ்னல் லெவலில் சேல் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அதில் டாப்பாக இருக்கிறது கிட்டத்தட்ட $1.1 ட்ரில்லியன் ட்ரெஷரி பாண்ட்ஸை ஓன் பண்ணுறது ஜப்பான். நெக்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட $800 பில்லியன் ட்ரெஷரி பாண்ட்ஸை ஓன் பண்ணுறது சைனா. நான் இங்கே ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், அந்த லிஸ்ட்டை போய் பாருங்கள் எந்தெந்த நாடுகள் எவ்வளவு யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு. இதை ஓன் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்னா, நீங்கள் ஒரு பாண்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த பாண்டை நீங்கள் அடமானம் வைத்து கூட யாரிடம் வேண்டுமானாலும் கடன் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோமோ, ஒரு கோல்டை வச்சுருக்கிற மாதிரியோ அல்லது நீங்கள் பேங்க்கில் ஒரு டெபாசிட் வச்சுருப்பீங்க, அந்த டெபாசிட்டை வந்து பேங்க்லேயே கொடுத்து கடன் வாங்குவீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பாண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் வேணாலும் அதற்கு கடன் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டெபிசிட் வருது, பட்ஜெட்டில் டெபிசிட் வருது அப்படின்னாலும் நீங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். யூஎஸ் டாலருடைய வேல்யூ குளோபலி அங்கீகரிக்கப்பட்டதுனால எல்லா நாடுகளும் யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போது நேற்றுக்கு ஜப்பான் நாங்கள் வந்து டவுன் சைஸ் பண்ண போகிறோம், எங்கள் யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட் வேல்யூவை டவுன் சைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய அது வந்து ஒரு ஸ்பார்க் ஃபார் த மார்க்கெட்டே அதனால் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்பகத்தன்மையான ஒரு பாண்டை இவ்வளோ நாளாக வச்சுருந்த ஜப்பான் அதை செல் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸே ஒரு ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் பெருசாக பற்றிக்கும். இப்போது கிட்டத்தட்ட யூஎஸோட ஸ்டாக்கில் மிடில் ஆஃப் பிப்ரவரியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் $4 ட்ரில்லியன் வைப் அவுட் ஆயிடுச்சு. வைப் அவுட் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் விற்றுட்டாங்க, அவங்கக்கிட்ட இருந்த ஹோல்டிங்ஸை, ஸ்டாக்ஸை செல் அவுட் பண்ணிட்டாங்க. யார் செல் அவுட் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு சார்ட் கொடுக்குறேன். இப்போ யூஎஸில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஓன் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக யூஎஸில் இருக்கக்கூடிய மக்களில் அந்த கடைசி 50% மக்கள், பொருளாதார நிலைமையில் கடைசி 50% மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹோல்டு பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய வேல்யூ ஒரே 1% தான். அந்த 50%லிருந்து 90% வசதி வாய்ப்புள்ள மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 12% மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஓன் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அந்த 90லிருந்து 99% மக்கள், வெல்த்தி இருக்கக்கூடிய மக்கள் ஓன் பண்ணக்கூடிய சதவீதம் 37. கடைசி 1% மக்கள் ஓன் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய வேல்யூ 50%. அப்போது ஹூ கேன் கண்ட்ரோல் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு புரிஞ்சுதா? இந்த கடைசி 10% 87% மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க விற்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல் அவுட் ஆகி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேல்யூ டவுன் ஆயிரும். இப்போது ட்ரெஷரி பாண்ட்ஸை விற்க போகிறோம், நாங்கள் டவுன் சைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நியூஸை
ஜப்பான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு $1.1 trillion ட்ரெஷரி பாண்ட்ஸை வச்சுருக்காங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய கரன்சியை கொஞ்சம் ஹைப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். ஆனால் அவங்க விற்க போகிற அளவு எவ்வளோ தெரியுமா? வெறும் $35 பில்லியன் உரிய ட்ரெஷரி பாண்ட்ஸை மட்டும்தான் அவங்க இப்போதைக்கு செல் அவுட் பண்ண போகிறாங்க. இது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய $1.1 trillion 1% விட கம்மி, 0.35% தான். ஆனால் யூஎஸோட என்டையர் ட்ரெஷரி ஃபண்ட் இருக்குது இல்லையா, $26 trillion, அதில் இது வந்து ஒரு சிறு துரும்பு. ஆனால் இந்த ஒரு சிறு துரும்பு இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய ஸ்பார்க்கு. இந்த ஸ்பார்க் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு நாடு யூஎஸ் ட்ரெஷரி பாண்டை நாங்கள் செல் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் தான் ஒரு பெரிய ஸ்பார்க்கு. ஆனால் முக்கால்வாசி பேருக்கு அவங்க எவ்வளோ விற்க போகிறோம், $1.1 trillion ஓவர் நைட்டில் அவங்களால டம்ப் பண்ண முடியாது. சரி, டம்ப் பண்ணுறதுனா என்ன, அவங்க எங்கே விற்பாங்க அப்படின்னா, இந்த பாண்ட்ஸ் எல்லாம் பையிங் அண்ட் செல்லிங்கை சென்ட்ரல் பேங்க்ஸ் ஒவ்வொரு நாட்டிலையுமே பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்களே கூட அதை வாங்கிக்கலாம். ஜாப்பனீஸ் மக்கள் வாங்கிக்கலாம், அல்லது வெளிநாட்டில் யூஎஸில் இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் மக்கள் வாங்கிக்கலாம், அல்லது சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அல்லது வேறு சில நாடுகள் அதை வாங்கி கொள்ள விரும்பலாம். யாருமே வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா அதை யூஎஸ்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்போ யூஎஸ் வந்து அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும், அந்த நாட்டுக்கு கொடுத்துடணும். கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்பகத்தன்மையை இழந்துவிடும். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அதல பாதாளத்துக்கு போய்விடும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் வராது. சரி, ஒரு நாடும் இன்னொரு நாடும் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறப்ப சைனா வந்து கிட்டத்தட்ட $800 பில்லியன் ஆஃப் யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை ஓன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சைனாவுக்கும் யூஎஸுக்கும் வார் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு $800 பில்லியன் வந்து லாஸ் ஆயிருமா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அதெல்லாம் ஆரம்பமாவதற்கு முன்பாகவே அவங்க அதை வேறு நாடுகளிடம் டம்ப் பண்ணி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுக்கு எல்லாத்துக்குமே வழிமுறைகள் வச்சுருக்காங்க. நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இதை வாங்கிக்குவாங்க. இப்போது ஓவராலாக கிட்டத்தட்ட 10 years செக்யூரிட்டி பாண்ட் வந்து 4.5% டவுன் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே நியூஸ் ட்ரிகர்டு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை உருவானதற்கு காரணம் என்னென்னா, நாங்கள் கிரீன்லாந்தை ஓன் பண்ண போகிறோம், அதுக்கு வாருக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படிங்கிற நியூஸு. அதே மாதிரி நாங்கள் பனாமா கால்வாயை எங்களுக்கே திரும்ப பெறப்போகிறோம் அப்படிங்கிற நியூஸு. கனடாவை நாங்கள் 51வது நாடாக 51வது மாநிலமாக ஆக்கிக்கொள்வோம் அப்படிங்கிறது. சும்மா நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது கூட கிண்டலாக கெனடியன் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லாமல் கெனடியன் கவர்னர் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அவங்க கூட இருக்கவங்கெல்லாம் 51st யுவர் சோ கால்டு 51st ஸ்டேட் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த நாட்டில் வாழக்கூடிய, கனடாவில் வாழக்கூடியவர்களை நிறைய வருத்தப்பட வைத்திருக்கும். அதனால தான் அவங்க சென்டிமெண்ட்டாக அமெரிக்கன் பொருட்களையே பாய்காட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா ஆல்ரெடி டேரிஃப் போட்டுருச்சு, 25% டேரிஃப். அப்படிங்கிறதுனால அவங்க அமெரிக்காவிலிருந்து வாங்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் 25% அதிகமாக கொடுத்து தான் வாங்க வேண்டும், வேறு வழியே இல்லை. சரி, அப்போ அங்கேருந்து விற்கக்கூடிய பொருட்களுக்கும் அவங்க டேரிஃப் போட்டுட்டாங்கன்னா அமெரிக்காவும் அதை வாங்காத போயிடும். அப்போ வேறு எங்கே அந்த பொருட்களை விற்பது அப்படிங்கிறதுக்குரிய ப்ரொசீஜரையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கனடா யூரோப்பியன் யூனியன் கூடயும் அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூடயும் சைனா கூடயும் கூட வியாபாரம் வைத்து கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. சரி, இவ்வளவு நாளாக நிறைய பொருட்களை அருகிலிருந்த யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு கொடுத்து கொண்டிருந்த கனடா திடீரென்று இந்த சப்ளை செயின் எல்லாம் மாற்றினால் என்ன ஆகும்? இந்த லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின்ஸ் எல்லாமே மாறப்போகுது அப்படிங்கிறது ரெண்டு நாடுகளுக்குமே லூஸ் சிச்சுவேஷன் தான். இப்போ மெக்சிகோவுக்கும் அதே கதி தான். மெக்சிகோவுக்கும் டேரிஃப் போடப்பட்டு விட்டது. இதெல்லாம் தான் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த 15 நாட்களுக்குள்ளாகவே $4 trillion இன்வெஸ்டர்ஸு அவங்களுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க மார்க்கெட்லேருந்து அப்படிங்கிற நியூஸ் தான் வந்திருக்கு. சரி, இந்த நிலை நீடித்தால் என்ன ஆகும்? இன்னுமே வேர்ல்டு வைடு ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இன்னும் வரலை. அது ஏப்ரல் 2 தான் வரப்போகிறது அப்படிங்கிறது செய்தி. அதற்குள்ளாக மார்க்கெட் இன்னும் அதல பாதாளத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒரு நாள் $1 trillion டவுன் ஆனால் அடுத்த நாள் கொஞ்சம் ஏறும், அடுத்த நாள் திரும்பி டவுன் ஆகும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு டைம் டு என்டர் இன்டு மார்க்கெட். வெயிட் பண்ணி என்டர் பண்ணலாம். இதெல்லாம் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் சொல்லுவாங்க, நான் சொல்லக்கூடாது. இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, யாரிடமிருந்து நாடுகள் கடன் வாங்குகின்றன அப்படிங்கிற கேள்விக்குரிய பதிலை சொல்வது தான். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி யூஎஸ் ட்ரெஷரியில் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்டை அந்த உள்நாட்டு மக்கள் 70% வாங்கியிருக்காங்க. பேங்க்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் லிவிங் இன் த கண்ட்ரி. இதே சேம் கான்செப்ட் தான் எல்லா கண்ட்ரீஸ்லேயும்.
இப்போ நீங்களும் இந்தியாவில் பாண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுவும் அரசாங்கத்தின் கடனில் தான் வந்திருக்கு. அதுபோல் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸில் கூட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேங்க்ஸ் இருக்குது இல்லையா, பேங்க்ஸில் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டில் கூட ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் நார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படித்தான் நாடுகள் கடன் வாங்குகின்றன. ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட போய் முழு அமௌண்ட்டையும் வாங்கிறாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில நாடுகளிடமிருந்து டெக்னாலஜியை கடன் வாங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையான பொருளை கடன் வாங்கலாம். இப்போ உதாரணமாக ஜப்பான்கிட்ட இருந்து நம்ம மெட்ரோ ட்ரெயின் போடுறதுக்கு உதவிகளை வாங்கலாம். அதற்கு பிரதியுபகாரமாக வேறு சில பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து விடலாம். அல்லது ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்கள் இதை வந்து கான்ட்ராக்டாக வச்சுக்கோங்கன்னு கூட சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஓன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நாடுகள் வந்து கடன் வாங்குகின்றன. எதற்காக நாடுகள் கடன் வாங்குகின்றன? ஒவ்வொரு நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மேம்படுத்துவதற்காகவும் அந்த நாட்டில் ஒவ்வொரு வருடமும் போடப்படக்கூடிய பட்ஜெட் டெஃபிசிட்டை சரி கட்டுவதற்காகவும் தான் உலக நாடுகள் இப்படி கடன் வாங்குகின்றன. சரி, இப்போது ஒரு நாடு யூஎஸ் ட்ரெஷரி பாண்டை விற்கிது அப்படின்னு சொன்னால் அதனால் யூஎஸுக்கு என்ன இழப்பு? சரி, வேறு யாரோ வாங்கிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பாதியை வந்து வேறு சில நாடுகளினுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கிக்கிறாங்க, பாதி யூஎஸ்க்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னா, இப்போ உதாரணமாக அந்த $35 பில்லியன் ஒரு $10 பில்லியன் வெளியே பல நாடுகள் வாங்கி கொள்கிறார்கள். அல்லது வேறு சில நாடுகளில் யூஎஸ் கடன் வாங்கி இருக்குது, அந்த கடனுக்கு பதிலாக இந்த பாண்டை ஒரு வேல்யூ போட்டு அவங்களுக்கு கொடுத்து செட்டில் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜப்பான் கடன் வாங்கியிருக்குது $10 பில்லியன் இன்னொரு சில நாடுகளுக்குன்னா அவங்களுக்குள்ள அவங்க வந்து ஓகே நாங்கள் யூஎஸ் பாண்டை வந்து உங்ககிட்ட அந்த கடனுக்கு பதிலாக வாங்கிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டீலிங்ஸ் நடக்கலாம். சரி, மீதமுள்ள $25 பில்லியன் யூஎஸ்க்கு ரிட்டர்ன் ஆகும்னா இப்போது யூஎஸ் இருக்கிற நிலைமையில் ஃபண்ட்ஸை எப்படி அவங்க அக்வயர் பண்ணுவாங்கன்னா டேரிஃப்ஸை போட்டு எடுப்பாங்க. டேரிஃப்ஸை போடுறதுனால இனிஷியலாக கொஞ்சம் வருமானம் கட்டாயமாக அரசாங்கத்துக்கு வரும். அது இல்லாமல் நிறைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா டேரிஃப்ஸ் போடுறதுனால வந்து எக்கானமி டவுன் ஆகும். இமீடியட்டாக அடுத்த சில வருடங்களுக்கு யூஎஸோட எக்கானமியும் டவுன் ஆகும், உலகத்தினுடைய பொருளாதாரமும் டவுன் ஆகத்தான் போகுது. அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலையில் யூஎஸுக்கும் பணம் தேவைப்படும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பணம் தேவைப்படும் போதெல்லாம் இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஏற்கனவே $25 பில்லியன் உள்ளே வந்ததுனால அந்த $25 பில்லியன் ட்ரெஷரி பாண்ட்ஸை அவங்க புதுசாக கிரியேட் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகும். ஸோ இதெல்லாம் அப்ரூவ் பண்ணப்படாது. அதே மாதிரி ஒரு நாடு கொடுக்க மாட்டேன் உங்ககிட்ட, இப்போ யூஎஸ் வந்து அவங்களுக்கு நான் வந்து கொடுக்க முடியாது $25 பில்லியன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களோட கிரெடிட் ரேட்டிங்ஸ் எல்லாம் கட் ஆயிரும். ஸோ நம்பகத்தன்மை பொதுவாக மார்க்கெட்டில் கட் ஆகிற மாதிரி கிரெடிட் ரேட்டிங்ஸ், ஒவ்வொரு கிரெடிட் ரேட்டிங்ஸ்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு நாட்டுக்குமே இருக்குது, ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இருக்குது, ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்குது. ஸோ அப்போ அதற்கு பிறகு அதனுடைய கிரெடிபிலிட்டி இல்லாமல் போயிடும், US டாலரை யாருமே மதிக்காமல் போயிடுவாங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரவே வராது. ஸோ கட்டாயமாக கொடுத்துருவாங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்வில் நாம் சந்திப்போம். இந்த நிகழ்வின் மூலம் நான் தெரிவிக்க வந்த யாரிடம் கடன் வாங்குகிறார்கள் நாடுகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுவது TKS Ram. See you soon in another video. Bye.